சகோதர சகோதரிகளை அதிகாலை நேர வணக்கம். இன்றைய நாளுக்கான தேவனுடைய வார்த்தை எபேசியர் 4:30. அன்றியும் நீங்கள் மீட்கப்படும் நாளுக்கென்று முத்திரையாக பெற்ற தேவனுடைய பரிசுத்த ஆவியை துக்கப்படுத்தாதிருங்கள். இந்த வசனத்தை கேட்டுக்கொள்கிற தேவ ஜனங்களே, பரிசுத்த ஆவியை நம்மேல் நீடிய பொறுமையாக மகிழ்ச்சியாக நம்மை அரவணைக்கிற தாயாக தந்தையாக நம்மை பாதுகாவலராக நமக்கு இருக்கிறார். நமக்காக பணிவிடை தூதரை நியமித்திருக்கிறார். நம்ம எங்கு போனாலும் எங்கு சென்றாலும் நம்மை கண்ணோக்கி பார்த்து கொண்டிருக்கிறார். ஆனால் நம் பரிசுத்த ஆவியானவரை துக்கப்படுத்தாத காரியத்தை செய்யக்கூடாது. உலகப்பரமான காரியங்கள், கர்த்தரை விட்டு பின்வாங்குகிற காரியங்களை நாம் செய்யக்கூடாது. உங்களுக்காக ஜெபிக்கிறேன் கர்த்தாவே. சோத்திரம் கர்த்தாவே, இந்த வசனத்தின்படி வாழ எங்களுக்கு கிருபை தாங்க ராஜா. சோத்திரம் கர்த்தாவே. ஆண்டவரே சோத்திரம் கர்த்தாவே, நாங்கள் எப்போதும் அர்ப்பணிப்போடு உம்மை பிரியப்படுத்துகிற பிள்ளையாக, ஆண்டவரே உம்மைக்கு பிரயோஜனப்படுத்துகிற பிள்ளையாக நாங்கள் வாழ வேண்டும் அப்பா. சோத்திரம் கர்த்தாவே, உம்முடைய ஊழியம் செய்வது கர்த்தருடைய தகப்பனே சபா, பரிசுத்த ஆவியானவரை தகப்பனை சந்தோஷப்படுத்துகிற காரியங்களை செய்வது, ஆண்டவரை நீதிமானாக வாழ்வது, பரிசுத்தமாக வாழ்வது, சோத்திரம் கர்த்தாவே, பரலோகத்தில் பொக்கிஷங்களை சேர்த்து வைக்கிற காரியங்களை செய்வது, இப்படிப்பட்ட காரியங்களை செய்ய தகப்பனே ஆண்டவரே சோத்திரம் கர்த்தாவே. ஏசப்பா, உமக்கு பிரியப்படுகிற பிள்ளையாக வாழுங்களை அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே. ஏசப்பா சோத்திரம் ஒப்பு கொடுக்குறோம் தகப்பனே. சோத்திரங்கத்தாவே நன்றி ராஜா. சோத்திரங்கத்தாவே நன்றி அப்பா. ஆண்டவரே, உம்முடைய திருமணத்தின்படி அழைக்கப்பட்ட எங்களுக்கு சகல நன்மைக்கு இதுவும் நடக்கிறவங்களை அறிந்திருக்கிறோம்ப்பா. சோத்திரங்கத்தாவே நன்றி. எங்கள் சபையை ஆசீர்வதிங்க ஆண்டவரே. எல்லா ஊழியக்காரர்களை ஆசீர்வதிங்க ராஜா. எல்லா ஊழியங்கள் மீது உம்முடைய தேவ அன்பை தேவ கிருபை கட்டவிழுக்கிறோம்ப்பா. சோத்திரங்கத்தாவே ஆண்டவரே சூத்திரமப்பா. எங்கள் பிள்ளைகளை ஆசிரியர், எங்கள் குடும்பங்களை ஆசீர்வதிங்க ராஜா. சூத்திரம் மீட்பரும் ரட்சகமாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் என் ஜீவன் நல்ல பிதாவே, ஆமென்.